சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய நித்திய பரம ஆசாரியரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்றும் நாம் திரும்பி கட்டப்படும்படியாக நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜீவனை இழந்த பல அல்லல் பட்டவர்களின் உழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆச்சரியப்பட்ட போது கர்த்தர் சொன்னார், நான் அவர்களை திரும்ப கட்டுவேன், அப்படியாக நான் விட்டுவிட மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத பரிந்து பேசும் ஜெபத்தினால் இது சாத்தியமாகிறது. மறுபடியும் பிறந்தவர்கள் மீண்டுமாக பயங்கரமான பாவத்தில் விழுந்தால், தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்தால், தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தொடர்ந்து அவர்கள் இருதயத்தில் போராடுவார். அவர்களை மீண்டுமாக கொண்டு வரும் வரையில் விடமாட்டார். அவர் தனது தொடர்ச்சியான ஜெபத்தின் மூலம் இதை செய்வார். விசுவாசிகள் சக விசுவாசிகளை மறக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சானிட்டோரியம் என்ற இடத்தில் ஒரு நோயாளி இருதய கடினத்தினால் தேவனுடைய வார்த்தையை ஏற்க மறுத்து காணப்பட்டார். ஆனால் ஒரு பெண்மணி மாதம் ஒரு முறை சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி தொடர்ந்து போவார்கள். பல உதவியால் நோயாளியை தாங்கி சுவிசேஷம் சொல்லியும் அவர் செவிசாய்க்க தொடர்ந்து மறுத்தார். அந்த பெண்மணி 10 வயது சிறுமியுடன் எப்போதும் செல்வார். ஒரு நாள் அவர்கள் குடும்ப ஜெபத்தில் அந்த நோயாளியின் பெயரை சொல்லி பெண்மணி ஜெபிக்கவில்லை. உடனே சிறுமி சொன்னால், நீங்கள் அந்த சானிட்டோரியம் நபருக்காக ஜெபிக்க மறந்துவிட்டீர்கள் என்றாள். அதற்கு அவள், அவரை குறித்து எனக்கு நம்பிக்கை போய்விட்டது, ஆகவே அதை குறித்து பேச வேண்டாம், அதை விட்டுவிட்டேன் என்றாள் அவளுடைய தாய். சிறுமி கேட்டால், இயேசு கிறிஸ்துவும் அதே போல் விட்டுவிடுவாரா என்று. தாய் அமைதியானாள். சிறுமி தூங்கிவிட்டாள். தாயால் தூங்க முடியவில்லை. அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். இயேசுவே என்னை மன்னியும் மன்னியும் என்று மீண்டும் புதிய பாரத்தோடு அந்த நபருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். மறுநாள் தன் மகளோடு புறப்பட்டார். சிறுமி வழியில் பூக்களை கண்டு அதை பறித்து பரிசாக அந்த நோயாளிக்கு கொடுத்ததால் அவர் கண்ணீர் மல்க அழுதார். உடனே பெண்மணி ஆச்சரியப்பட்டு காரணத்தை கேட்டார். சில வருடங்களுக்கு முன் தனக்கு ஒரு மகள் இருந்தால், அப்பொழுது நான் தேவனுடன் நல்ல ஐக்கியத்தில் இருந்ததாகவும், திடீரென்று பெண் பிள்ளை இறந்து விட்டதால் கர்த்தர் மேல் இருந்த சிந்தை அற்று அன்பு கூறவோ வேதம் படிக்கவோ இல்லை. அதனால்தான் நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னபோது நான் செவிசாய்க்கவில்லை. தேவன் அன்பின் தேவன், ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்றான். உடனே அந்த பெண்மணி சொன்னால், சில நாளுக்கு முன் உன்னுடைய மனைவி குறித்து, அவளின் தகாத நடவடிக்கைகள் குறித்து, பாவ வாழ்க்கை குறித்து நீ என்னோடு பகிர்ந்து கொண்டாயே என்றாள். அவனும் ஆமாம் என்றான். ஒருவேளை உன் பிள்ளை வளர்ந்து உன் மனைவியின் பாவ வாழ்க்கையில் சீரழிந்து போயிருப்பாள். ஒருவேளை தேவன் அவளை பாதுகாக்கும்படி எடுத்து கொண்டிருக்கலாமே என்றாள். உடனே நோயாளியும் இதை நான் சிந்திக்கவே இல்லை என்று சொல்லி அன்று முதல் மனம் திரும்பினான். நாம் அறியாமலேயே தேவன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக தேவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை உணராமல் அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அவரையும் அவரின் தயவையும் சந்தேகிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் தொடர்ந்து நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார்.